சொல்லிடுறோம். நான் இன்னும் கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் எப்படி தமிழ் புத்தகம் நினைச்சுன்னு தோழர் கொஞ்சம் அப்படியே குளிக்க வச்சிருக்கிறாரு. மீண்டும் ஆழமாக பயிலணும் படிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். கவிதையின் தலைமையேற்று இந்த கவியரங்கத்தை நடத்திய தோழர் செந்தில் ஐயா அவர்களுக்கும் ஒவ்வொரு தோழர் அவர்களுக்கும் எங்களது இந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த அமைப்பினுடைய இருக்கைகளையும் இருந்த என் தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கல்விக்கு ஒரு கலங்கரை விளக்கம்னு தோழர் ஒரு புத்தகம் சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருந்தார். அது எங்ககிட்ட கூட இருக்குது. அதில் இருந்த செய்தியும் இப்போ இன்னும் ஆழமாக இருக்குதுன்றதை இப்போ மீண்டும் போய் படிக்கணும். நல்லா இருக்கு. கேள்விகள் எதுனா இருக்கணும்னு நம்ம நினச்சோம். மீண்டும் இந்த நேரமின்மையும் மட்டும் பார்த்து மீண்டும் ஒரு நாள் தோழருடன் சேருவோம். அவருடைய வாழ்வியலும் அவருடைய கடினமான பணியும் மீண்டும் இருக்கணும். மூலதனத்தை அவர் தமிழில் எடுத்து வருவதற்கு எத்தனை ஆண்டுகளும் எவ்வளவு எடுத்துக்கிட்டாருன்றது ரொம்ப கடினமான பணி அது. இன்னொன்று, அவருடைய முதல் புத்தகத்தை நாங்கள் ஐயா தோழர் வெளியே வரும்போது சிறைப்பறவைன்னு ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டார். சிறைப்பறவை வேண்டுகோள் அப்படின்னு. அதை படித்தோம்னா எங்கடா அவன் அப்படின்னு தோன்ற மாதிரி ஆகிடும் இப்போ. அதனால் மீண்டும் எல்லை மீறிய நல்வாழ்த்துக்களுடன் தோழர்களுக்கும் நாமளும் செய்வோம். நல்வாழ்த்துக்கள்.